நண்பனுக்கு கீழே பார்க்கும்போது தலை சுத்துன்றான். இப்ப நம்ம எங்க போறோம் பாத்தீங்கன்னா இந்த ஆகாய நீர்வீழ்ச்சி எப்படி ஒரு அருவிக்கு வந்துட்டோம். அப்படியே அந்த சாரல் அப்படியே வீசுது. என்ன காலத்துக்கு போக போய் ஆமா கீழே போறதுக்குள்ள நாக்கு தள்ளிடுது. நாக்கு செல்சனி உறிஞ்சிடானோ. அங்க போனோம் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வந்தாச்சு. கொல்லிமலை போறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா சுத்தியும் மலைகளா தான் இருக்கு. பாக்குறதுக்கே அவ்வளவு அருமையா இருக்கு. இயற்கை காட்சிகள் நிறைந்த சூழலா இருக்கு. இனிமேதான் கொல்லிமலை ட்ரிப் ஆரம்பிக்க போறோம். வாங்க. ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோடனே கொல்லிமலை உங்க அன்புடன் வரவேற்கிற பெரிய ஆர்ச் இருக்கு. அந்த ஆர்ச்சை தாண்டதுன்னா நம்ம ட்ரிப்பே ஸ்டார்ட் ஆக போகுது. இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 70 கொண்டூசி வளைவுகள் இருக்கு. இது அப்படியே ஒவ்வொன்னா பார்க்கலாம் வாங்க. வெல்கம் பேக் மை சேனல். நீ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கொல்லிமலை வந்திருக்கோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன். போய் பார்க்கலாம். மணி இப்போ வந்து 4 மணி ஆச்சு. எத்தனை மணிக்கு மேலே போகிறோன்னு தெரியல. ஏகப்பட்ட கொண்டூசி வளைவுன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். கொல்லிமலையில் பார்த்தீங்கன்னா 70 கொண்டூசி வளைவுகள் இருக்கு. பைக் ரைடெலாம் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். நல்லா என்ஜாய் பண்ணி பைக் ஓட்டலாம். அந்த மாதிரி இருக்கு. ஒரு நல்ல த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸுக்கு கொல்லிமலையை சூஸ் பண்ணலாம்னு எனக்கு என்னோட சஜஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து பார்க்க வேண்டிய இடங்கள் நல்லா அருமையாக நிறைய இடங்கள் இருக்கு. அந்த கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்கு. ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய கிளைமேட்டா இருக்கு. இதுல பார்க்கக்கூடிய இடங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கை. அது ஒரு நீர்வீழ்ச்சி. 1159 படி இறங்கி போய் குளிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் சிரமப்பட்டு தான் போற மாதிரி இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மாசி பெரியசாமி கோயில். அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் போற மாதிரி இடம். அதுவும் கொஞ்சம் சிரமப்பட்டு போற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கை அம்மன் ஒரு கோயில் ஒன்று இருக்கு. அந்த கோயிலும் நல்லா இருக்கு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அரப்பள்ளீஸ்வரர் கோயில் இருக்கு. அதுவும் அருமையா இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் 2 இருக்கு. மாசிலா ஃபால்ஸ்னு ஒரு ஃபால்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அருவின்னு ஒரு அருவி இருக்கு. இது எல்லாமே வந்து பார்க்கக்கூடிய இடங்களா தான் இருக்கு. நீங்க தாராளமா போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். நான் அங்க போயிருந்தேன். ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நீங்களும் வாங்க பார்க்கலாம். வீடியோல பார்த்துட்டு இருக்கிறது நாங்க ஒவ்வொரு கொண்டூசி வளைவா கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறது தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அது பார்க்கும்போதே நல்லா அருமையா தெரியும். அதோட வளைவுகள் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதை சுத்தியும் பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் தான். அந்த அளவுக்கு நல்லா பச்சை பசேர்னு இருக்கு. நல்லா என்ஜாய் பண்றதுக்கு உண்டான அருமையான ஏத்த இடம் தான் அது. இப்ப நாங்க கொல்லிமலை மேல போய்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் நீங்க பாக்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா நாங்க கொல்லிமலை போயிட்டு அங்க போய் ஆகாய கங்கையில குளிச்சது, அங்க நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, அது எல்லாமே இந்த மாதிரி பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க மாசி பெரியசாமி கோயில் போனது, அங்க போய் படாதுபாடு பட்டு வந்தது, அதையும் நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் மாசிலா அருவியில குளிச்சோம். அதுவும் நல்லா இருந்துச்சு. அதையும் நீங்க பாருங்க. நாங்க கொல்லிமலை போனதுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போனது இந்த சிக்குப்பாறை. இது ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. இந்த இடத்தையும் நீங்க மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. இங்கிருந்து பார்க்க எல்லா இடமும் அருமையா இருக்கு. சுத்தியும் ஃபாரஸ்ட் தான். கண்ணுக்கு இருந்த வரைக்கும் பச்சை பசேர்னு பசுமையை விரிச்சு வச்ச மாதிரி அருமையா இருக்கும். வாங்க என்ஜாய் பண்ணலாம். இந்த சிக்குப்பாறை போறதுக்கு பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருக்கு. ஒரு ஆளுக்கு 10 ரூபான்னு சார்ஜ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அங்க போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா மேல டாப் வியூல இருந்து பாக்குறதுக்கு அவ்வளவு கொல்லிமலையை பாக்குறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்கு. சிக்குப்பாறை இருந்து கொல்லிமலையை பார்க்க அவ்வளவு அருமையா இருந்துச்சு. ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்கலாம் போல தோணுச்சு. ஆனா ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. சூரியன் மறையும் போது கண்ணை குசிச்சு. அதனால சரின்னு சொல்லி கிளம்பிட்டு நாங்களும். அங்க இருந்து நிறைய கூட்டம் ஜாஸ்தியா இருந்தது. அங்கெல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு டாப் வியூல இருந்து பார்க்கும்போது அவ்வளவு அருமையா இருந்தது. மேக கூட்டங்கள் அப்படியே போயிட்டு வர்றதுக்கும் அந்த பச்சை பசேர்னு இருக்கிறதுக்கும் நீங்க வீடியோல பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அவ்வளவு அழகா இருந்துட்டு ரம்மியமா இருந்துச்சு அந்த இடம். ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ணோம் நாங்களும். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம்.
இப்போ வந்து படகு இல்லத்துக்கு வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். அதே பிரதர்ஷனம் சில்ட்ரன்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்கு. வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். குழந்தை விளையாடுறதுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய குழந்தைகளா விளையாண்டுட்டு இருக்காங்க. எல்லாம் பெரிய பெரிய குழந்தைங்க தான். குழந்தைய விளையாடுறாங்க பாருங்க. என்ன எல்லா குழந்தைகளும் ஒரு 30-35 வயசு இருக்கும். அந்த மாதிரி குழந்தைகள தான் இருக்குது எல்லாம். இந்த குழந்தைய விளையாடுறதுக்கான பிளேஸ் ஜாஸ்தி இருக்கு. பாருங்க ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன குழந்தைகளா விளையாடுறாங்க. எல்லாம் 1 வயசு 2 வயசு குழந்தை தான் விளையாண்டு இருக்காங்க. பாத்தீங்களா அந்த சீசாவே அந்த சர்க்கிள்ஸே ஆடுது. அந்த அளவுக்கு வந்து சின்ன குழந்தைகளா இருக்காங்க எல்லாரும். எல்லாரும் வீடியோ எடுக்கிறாங்க. இந்த பக்கம் பாருங்க ஃபேமிலியா விளையாண்டு இருக்காங்க. இது வந்து போட் ஹவுஸ். போட் ஹவுஸ்ல வந்து எல்லாம் குழந்தைகளா விளையாண்டு இருக்காங்க. போட் ஹவுஸ்ன்றாங்க, போட்டு தான் காணும். போட் ஹவுஸுக்கு போட் எங்க இருக்குன்னு தெரியலையே. வாங்க, லேக் இருக்கு, ஆனா போட்டை தான் காணுமே. போட்டை தேடி கண்டுபிடிக்க மாட்டிருக்கு. போட் ஹவுஸ்ன்ற பேரு தான் இருக்க மாட்டிருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கண்ணுக்கு என்ன வரைக்கும் போட்டை காணும். அங்க இருக்கு போட் ஹவுஸ். கண்டுபிடிச்சிட்டா நண்பன். இதான் போட் ஹவுஸ். போட் ஹவுஸுக்கு உள்ள போயிட்டு இருக்கோம். அங்க பார்க்ல இருந்து கொஞ்சம் ரொம்ப தூரம் நடந்து வர வேண்டியதா இருக்கு. தண்ணி இருக்கு. இதான் லேக் காட் இருக்கு. போட் ஹவுஸுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியதா இருக்கு. இப்ப மணி வந்து 6 மணி ஆச்சு. போட் ஹவுஸ் இங்க இருந்த போட்டு கிளம்புற இடம். முன்னாடி போறாங்க. இதுதான் போட்டு பிக்கப் பாயிண்ட். இங்க இருந்தா போட்ல போகணும். இது வந்து போட் ஹவுஸ். போட்டிங் போயிட்டு இருக்காங்க எல்லாரும். ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த போட்டிங் பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து தலைக்கு 50 ரூபா சொல்றாங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் வந்தா. ஜாலியா என்ஜாய் பண்றாங்க பாருங்க. போட்லயே டோப் பண்ணிட்டு போறாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா ஆகாய எங்க போயிட்டு இருக்கோம். அங்கதான் போய் குளிக்க போறோம். குளிச்சுட்டு அப்படியே சாமி கும்பிட போறோம். வாங்க போய் பார்க்கலாம். இதுதான் பலாமரம், பலாப்பழம். பாருங்க எத்தனை பலாப்பழம் இருக்கு பாருங்க. அப்படியே இந்த மலை ஃபுல்லாவே ரோடு சைடில் ஃபுல்லாவே பலாப்பழமா தான் இருக்குது. எங்க பார்த்தாலும் பலாப்பழமா தான் இருக்குது. எல்லா பக்கமே பலாமரங்கள் தான். முழுக்க முழுக்க ஃபுல்லா பலாமரங்களா தான் இருக்கு. இன்னும் யாரும் இங்க பறிக்கிறதே இல்லை. அந்த அளவுக்கு பலாமரங்களா இருக்கு. ஏகப்பட்ட பலாமரங்களா இருக்கு இங்க. இந்த மரம் ஃபுல்லா பாருங்க எவ்வளவு காய் இருக்கு பாருங்க. எத்தனை காய் இருக்கு. வர வழி எல்லாமே பலாமரங்களா தான் இருக்கு. இப்ப நம்ம எங்க போக போறோம் பாத்தீங்கன்னா இந்த ஆகாய நீர்வீழ்ச்சி தான் போக போறோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். நம்ம ஆகாய கங்கைக்கு இறங்கி போயிட்டு இருக்கோம். இந்த படியில இறங்கி போயிட்டு இருக்கோம். இது வந்து கிட்டத்தட்ட 1000 படிக்கு மேல இருக்காமா. அங்க போயிட்டு இருக்கு. சத்தி இன்னும் போக போகதான் இருக்காமடா. இது நார்மலா தெரியுது. இன்னும் போக போத செங்குத்தா இறங்குமாமா. கொஞ்சம் பாதி கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கடை இருக்கு. வேணா ஜூஸ் அது மாதிரி குடிச்சுக்கலாம். ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு கடை இருக்கு. ஒரே ஒரு ஆள் கடை வச்சிருக்காரு.
ஏறும்போது பாருங்க எல்லாம் கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஃபுல்லா செங்குத்தா படி இருக்கு. நண்பனுக்கு கீழே பார்க்கும்போது தலை சுத்துன்றான். படி ஃபுல்லா பாருங்க செங்குத்தா இறங்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் போய்க்கணும். இப்பவே கால நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமாடா மோர் அடிச்சுன்ற இப்பவே பாத்தீங்கன்னா கால்லாம் கிடுகிடு நடுங்குது. கிட்டத்தட்ட ஒரு 150 படிதான் கிராஸ் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். அதுக்கே பாத்தீங்கன்னா நாக்கு தள்ளுற மாதிரிதான் இருக்குது. இன்னும் போயிட்டு குளிச்சுட்டு எப்படி மேல வந்து என்ன பண்ண போறேன்னு தெரியல. பாருங்க நம்ம பின்னாடி எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. இறங்குறத கூட ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இறங்கிடலாம். பட் ஏறுறது ரொம்ப சிரமமா இருக்கு. நாக்கு தள்ளி படி ஃபுல்லாவே செங்குத்தா இறங்குது. கிட்டத்தட்ட ஒரு 1150 படி கட்டு சொல்றாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்துமா பேஷண்ட், மூச்சு திணறல், இருதய பேஷண்ட், கால் வலி, மூட்டு வலி இருக்குன்னு யாருக்கும் அலௌடு இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா அங்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப சிரமப்பட்டு ஏறுற மாதிரி இருக்கும். ஏன் எல்லாமே ரிஸ்க் எடுக்கணும். பார்க்கலாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு போய் அந்த பிளேஸ் ஒர்த்தா இல்லைன்றத பார்த்தோம். வாங்க இது ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. வியூ பாயிண்ட்ல இருந்து பார்க்கலாம். காலை ஒட்டி வைங்க பாஸ். சைடுல ஃபுல்லா பாறைகளா இருக்கு. இந்த படிக்கட்டுக்கே கால் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இங்க இருந்து பார்க்க அருமையா இருக்கு எல்லா இடமும். வியூ பாயிண்ட் சூப்பரா இருக்கு. இன்னமும் பாத்தீங்கன்னா இங்க இருந்து நான் அவ்வளவு தூரம் போகணும். எவ்வளவு படிக்கட்டு கிராஸ் பண்ணிருக்கேன்னு தெரியல. பார்க்கலாம். இடெல்லாம் பார்க்க சும்மா ரம்யமா இருக்கு. அட்டகாசமா இருக்கு. என்ன போக போய் ஆமா கீழே போறதுக்குள்ள நாக்கு தள்ளிடுது. நாக்கு டென்ஷன் உறிஞ்சிடும். இப்பதான் ஒரு காவாசி இறங்கி இருக்கோம். இதுக்கே காலு பரதநாட்டியம் ஆடுது. கடவுள் ஆடுது. நடுங்க பயங்கரமா நடக்குது. எப்படி போய் குளிச்சுட்டு எப்படி மேல வர போறேன்னு தெரியல. ஏப்பா முடியலடா சாமி. இப்படியே தூத்துது. பேருதான் காசு கொடுத்து கஷ்டப்படுறது. இன்பமா இருக்குது ஐயான்ற மாதிரி இருக்கா. கொலையா கொள்றாங்க மட்டும் படிச்சா சரி. வெயில் அழகா தெரியல. பட் ஆனாலும் வேர்த்து பயங்கரமா ஊத்துமா. அப்ப அந்த எஃபெக்ட் எங்கன்றத பாருங்க. ஃபுல்லா அப்படியே செங்குத்தாவே இறங்குது. ரொம்ப சிரமப்பட்டுதான் இறங்கணும். அந்த அளவுக்கு படிக்கட்டு பாதுகாப்பா இருந்தாலும் பயம் இருந்துட்டே இருக்கு. பாருங்க ரொம்ப அப்படியே செங்குத்தா இறங்கிருக்கு. ஒரே ஹோம் பேஜே போக மாட்டேங்குது. அப்படியே நடந்தது சின்ன ஒரு ரெஸ்ட். அது வரைக்கும் படிக்கட்டு இருக்கு. இதுக்கு மேலயும் படிக்கட்டு இருக்கு. இதுல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு. இந்த ஸ்பேஸ்ல அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். ஆனா ரொம்ப சிரமம் தாங்க. இந்த அளவுக்கு வேர்த்து ஊத்துது. பாருங்க அருவியோட சத்தம் கேக்குது நல்லாவே. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிடும் நினைக்கிறோம். பாக்கலாம் வாங்க. முடியல
ஆனா காலெல்லாம் அப்படியே கிடுகிடுன்னு நடுங்குது. ஓகே, இறங்கிட்டோம். நீ மேலே ஏறும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. மேலே ஏறக்குள்ள நாக்கு தள்ளிதான் நினைக்கிறோம். பார்க்கலாம். அருவி தூரத்துல அப்படியே அருவி கொட்டுறது தெரியுது. கிட்டத்தட்ட பக்கத்துல வந்துட்டோம். ஓரளவுக்கு நெருங்கிட்டு இருக்கோம். ஒளி தெரியுது. ஒளி தெரியுது. என்ன படிக்கட்டில் போயிட்டே தான் இருக்குது. தண்ணி உள்ள சத்தம் நல்லாவே கேக்குது. பாருங்க, அருவி நல்லாவே தெரியுது. நானும் நடுங்குறேன். கேமரா பயங்கரமா ஷேக் ஆகுது. ஏன்னா அந்த அளவுக்கு கால் நடுக்கம் பயங்கரமா இருக்குது. மூச்சு வாங்குது. வாங்க போய் அருவியில குளிக்கலாம். எல்லாம் அப்படியே அருவிக்கு போயிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் படிக்கட்டுல வந்தோம். இப்ப ஃபுல்லா பாறையில ஏறி போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் போகணும். அருவி தெரியுது. இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்ததுக்கு அருவியை பார்த்துட்டோம். நீ போய் அருவியில குளிக்கும் போது அந்த ஆனந்தத்தை உணரணும். நம்ம ஜெயிச்சுட்டோம் பாரா, அந்த மாதிரிதான். ஏய், இன்னும் மேல போலடா. என்ன மேல போயிட்டு சொல்லு. பாருங்க பாதை எப்படி கதை முழு இருக்கு பாருங்க. அப்பா அருவி அங்கிருந்து வந்துட்டு இருக்கு. வந்துட்டோம் கிட்டத்தட்ட. இனிமே நம்மளும் போய் அருவியில குளிக்கலாம். இதுதான் வந்து ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி. கருது எப்படியோ ஒரு அருவிக்கு வந்துட்டோம். அப்படியே அந்த சாரல் அப்படியே அருவி அங்க இருக்கு. சார் நல்லா அப்படியே மேல அப்படியே சிம்பிள் இருக்கு. அங்கிருந்து நடந்து வந்திருக்கு. அவ்வளவு அருமையா இருக்கு எனக்கு. அங்க ஒரு வழியா அருவியில குளிச்சாச்சு. பாத்தீங்கன்னா பாறையா இருக்கு இடம் தான். ரைட்டா மிஸ் உள்ள போட்டு நம்ம உள்ள கொண்டு போக முடியல. வாட்டர் மிஸ் செமையான பிளேஸ். வந்தீங்கன்னா ஜாமையா என்ஜாய் பண்ணலாம். வாங்க. அங்க இருந்து வருது தண்ணி. வெள்ளிமலை அருவி. இதுதான் ஆகாய நீர்வீழ்ச்சி. இப்ப நம்ம எங்க போயிருக்கோம் பாத்தீங்கன்னா மாசிலா அருவிக்கு போயிட்டு இருக்கோம். அங்க தெரியுதுமா அருவி. மாசிலா அருவியாமா. இது வந்து ஒரு ஃபால்ஸ் தான். நீங்க பாத்துட்டு இருக்கிறது மாசிலா அருவி. வாங்க பக்கத்துல போய் பார்க்கலாம். ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா 2 இடம் பிரிச்சிருக்காங்க.
அது பாத்தீங்கன்னா மாசிலா அருவி எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. மாசிலா அருவி வந்திருக்கோம். மாசிலா அருவி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மாசி பெரியசாமி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். மேலே போகணும், கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நடந்து போகணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கோம், வாங்க போகலாம். அப்படியே இடையில உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வயலுக்கு நடுவில் தான் பாதை போயிட்டுருக்கு. 2 பக்கமே நடவு நட்டு கதிர் அறுத்துருக்காங்க. இப்போதான் ஒத்தையடி பாதை போயிட்டு இருக்கு. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியலை. நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். போகிற வழியில் அங்கங்கே பழங்கள்லாம் வித்துட்டு இருக்காங்க. ஒத்தையடி பாதை தான் போக மாட்டிருக்கு. அதான் போனாரு கேட்டேன். நம்ப கிடந்தாரு ஃபுல்லா பழங்கள்லாம் வச்சிருக்காங்க. முழுக்க முழுக்க ஒத்தையடி பாதையாவே இருக்கு. எவ்வளவு தூரம் போறதுன்னு தெரியல. யானை இருக்கு சொல்லிட்டே போ. அண்ணாச்செல்லாம் எவ்வளோங்கம்மா? சரி சரிம்மா. எவ்வளவு தூரம் போகணும் கோயிலுக்கு? இந்த பாறைக்கு போனா மேல பாறை தெரியுதுல்ல, இந்த ஒத்தையடி பாதையெல்லாம் போகணுங்களா? பாதையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கரடு முறை தான் இருக்குது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போகிற மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. போறதெல்லாம் கடையில் இருக்கு. இதுக்கே மூச்சு வாங்குது பயங்கரமா. காலையில ஆகாய கங்கை இறங்கணும், அதுக்கே ஒரே ஆயிட்டோம். இப்போ இங்க போய்கிட்டு இருக்கோம். பாதையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமுறைதான் இருக்கு. சிரமப்பட்டு தான் ஏற மாதிரி இருக்கு. எல்லாம் சாமி கும்பிட்டு கீழே வந்துட்டு இருக்காங்க. செல்ல வழியா பாதையை பாக்குறோமா? 2 பக்கம் பாத்தீங்கன்னா ஒத்தையடி பாதை. அப்படியே நாங்க மட்டும் தான் போய்கிட்டு இருக்கோம். மூச்சு வாங்குது, வயசாகி போச்சு. என்ன பண்றது? எல்லாம் சாமி கும்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. 2 கிலோமீட்டர் சொன்ன சந்தோஷம். அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. முடியலப்பா சாமி. பாருங்க போற பாதை இதுதான். வந்த பாதை. அந்த பாதை உங்களுக்கு தெரியுதான்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இதுதான் வந்த பாதை. நான் தான் கூப்பிட்டு காட்டுறேன் வாங்க. ரொம்ப கஷ்டமாப்பா. பரவாயில்ல, நாங்க ஈவினிங் டைம் வந்திருக்கிறோம். இதே ஒருவேளை வெயில்ல வந்திருந்தோம், இது அங்கு வர வந்திருக்கும். இப்பவே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போய்கிட்டு இருக்கோம். கீழே பார்க்கிங்ல ஒருத்தர் சொன்னாரு, ஆனா ஒரு கோயிலுக்கு எவ்வளவு தூரம் போகணும்னு கேட்டோம். தம்பி
அதான் பாருப்பா தெரியுது பாருப்பான்னு ஒரு இடத்த காட்டினாரு. ஒன்றுமே தெரில. நல்லா உத்து பாருனாரு. அப்போ தான் தெரியும் லேசாக ஒரு இடத்துல சொட்ட மாதிரி. அப்போ தெரியல, புரியலை. இப்போ தான் தெரியுது, புரியுது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்ட்டு. அப்பா இந்த பாறை பார்த்தீங்கன்னா வழுக்கு பாறை மாதிரி தெரியுது. கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஏற மாதிரி இருக்கு. மூச்சு வாங்குது, முடியல. இன்னும் எவ்வளோ தூரம் கோயிலுக்கு போகணும்னு தெரில. இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கு. சரி, மேலே கோயிலுக்கு போயிட்டு காட்டுறேன். கொஞ்ச நேரம் பிரேக் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு. பலாசொலா வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒருத்தன் போட்டு வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்கிறான் டயர்ட்னஸ்க்கு. பலாசொலை கிட்டத்தட்ட இப்போ பாய்த்து வந்துட்டோம். சரி சாப்பிட்லான்ட்டு வாங்கியிருக்கோம். நல்லாதான் இருக்கு. டேஸ்ட் செமையா இருக்கு. இன்னும் அங்க போகணும். என்ன தெரியலன்னு பாக்குறீங்களா? எங்களுக்கே தெரியல இன்னும் எவ்வளவு தூரம் போகணுட்டு. அங்க போகணும் தான் சொல்றாங்க. போனதான் தெரியும். சரி, பலாசொலை பிரேக் சாப்பிட்டு வீடியோ கண்டினியூ பண்றோம். நாங்க பார்க்கிங்ல இருந்து அவர் சொன்ன இடம் இந்த இடம் தான். இப்போதான் இங்க வந்திருக்கோம். இன்னும் எவ்வளவு தூரம் போறேன்னு தெரியல. கொண்டு வந்த தண்ணியெல்லாம் காலி ஆயிடுச்சு. அங்க போவோம். ஆனா இடம் பாருங்க சூப்பரா இருக்கு. சுத்தியும் பாக்குறதுக்கு அருமையா இருக்கு. ஏன்னா அங்க போகணும், வெளிச்சத்துக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த எண்டுக்கு போகணும். இது வந்த பாதை எப்படி இருக்கு பாருங்க. இதே உங்களுக்கு செலவு இல்லாம ஈத்தனை போறோம். எப்படிவே தூத்தி இருக்கு பாருங்க. ரொம்ப கஷ்டம்தான், சிரமப்பட்டு தான் போறோம். வாங்க கோயிலுக்கு போவோம். இப்போதான் டாப் வியூக்கு வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். இங்கிருந்து பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இன்னும் வந்து அவ்வளோ தூரம் போகணும். அங்கே ஒருத்தர் கை காட்டுறான் பாருங்க. அவன் எனக்கு முன்னாடி போயிட்டான், அதான் கை காட்டிட்டு இருக்கான். நானும் போறேன். செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ். வேத்து ஊர்த்துது, குளிச்ச மாதிரி ஆயிட்டோம். அந்த அளவுக்கு ரொம்ப நடந்து வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாதைகள் ரொம்ப மோசமா இருக்கு. இன்னமும் அவ்வளோ தூரம் போகணும். இன்னும் அந்த கேப்புக்குள்ளே போகணும். கோயிலுக்கு போயிடலான்றாங்க. வாங்க போகலாம். பேசவே முடியல. கொண்டு வந்த தண்ணியும் காலி, தண்ணியும் இல்லை. தயவு செஞ்சு யாரும் இருந்தாலும் தண்ணியோட வாங்க. முடியல. ஐயோ, ஒரு வழியாக வந்துட்டோம். என்ன அங்கே தெரியுது பாருங்க, அங்கே போகணும். கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நடந்து வந்திருக்கோம். நல்லா இருக்கும் நமக்கு. இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு வந்தது கோயிலுக்கு வந்தாச்சு. இதுதான் கோயில். அப்படி போ, அப்படி போ. கீழடா, அதான் என்ட்ரன்ஸ்டா. அடே வாடா. இதுதான் கோயில். வாங்க உள்ள போலாம். இங்கிருந்து பார்க்கவே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இடம் எல்லாம் அங்கங்க கோழியெல்லாம் குத்தி குத்தி வச்சிருக்காங்க. காட்டுறேன் உங்களுக்கு, பக்கத்துல போய் காட்டுறேன். இந்த கோயில தான் ஃபேமஸ். அருள்மிகு மாசி பெரியனசாமி என்கிற பெரிய சாமி திருக்கோயில்.
இதாங்க அந்த கோயில். எப்படி வழியே வந்தாச்சு. கோயிலுக்குள்ள வந்தாச்சு. கோயிலுக்குள்ள போறோம். ஃபுல்லா மணி கட்டியிருக்காங்க பாருங்க. எல்லாம் வேண்டுதலாட்டு இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேண்டுதல் வச்சு சேவல் குத்தி போட்டிருக்காங்க. இந்த கோயில் அதான் ஃபேமஸ். இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டு இருக்கோம். சேவெல்லாம் காணிக்க கொடுத்துருக்காங்க. பாருங்க இது குதிரை சிலை மூடி வச்சிருக்காங்க. என்ன காரணம் தெரியல. இதுதான் கோயில். சாமி கும்பிடுறாங்க. கோயிலை சுத்தி வரணும். கார்மெண்ட் ஆர்டர் நிறைய வரும். மரத்துல அவங்க வேண்டுதல் வச்சு விசிட்டிங் கார்டு காயின் எல்லாத்தையும் இது பண்ணிருக்காங்க. இது கோயில்ல இருந்து அப்படியே முன்பக்கம் அப்படியே பாத்தீங்கன்னா அருமையா இருக்கு பாக்குறதுக்கு இடம். நல்லா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோழி குத்திருக்காங்க. இதில் ஒரு வேண்டுதல் இருக்கு. இங்கே வந்து கோழி குத்துறதா வேண்டுதல். கோழி குத்திருக்காங்க. அங்கே நம்ம காட்டலை. ரொம்ப தூரம் போக முடியாதனால வேணான்னு விட்டுட்டோம். ஒரு வழியாக வந்து சாமி கும்பிட்டாச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே வந்தோம். வந்து திருப்தியாக சாமி கும்பிட்டு கிளம்ப போகிறோம். இன்னும் எத்தனை மணிக்கு கிளம்புன்னு தெரியல. எத்தனை மணிக்கு கிளம்பி சேருவோன்னு தெரியல. மணி என்னன்னு தெரியல. மணி இப்போ 5 மணிக்கு மேலே தான் இருக்கும். போகிறதுக்கு இருந்தாலும் ஒரு 6 மணிக்கு மேலே ஆயிரும். அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பணும். சரி, ஓகே, பாய்.